பியூட்டிஃபுல்லானதுங்க. பாருங்க எதுவுமே தெரியலங்க. இது ரோடு, அங்கிட்டு பாரு. ஓ என்னங்க காரு ரொம்ப கப்பலாட்டு இருக்குது. இது என்ன கார் இங்க பார்த்தியா இல்லையா? BMW. இங்க பாருங்க தண்ணி எப்படி வருதுன்னு. ஈரோடு இருக்குது. நிறையா ஸ்னோ வரணும் கடவுளே. ஸ்னோ தான் அதிகமாக வரணும். இங்கே பாருங்க இன்னைக்கு தான் வரும். பாரு கிளைமேட்லாம் பாரு. அதாவது ஒரே பனிப்பொழிவாக இருக்கணுங்கிறேன். அவனையெல்லாம் ஆறுனே அடிக்க வேணாம்னு சொல்லிடுது தயவுசெய்து. இங்கே பாரு தண்ணி எப்படி வருது பாரு. மழை காலத்து வெயில் காலத்தில் வந்து இங்கே பாருங்க தண்ணி எப்படி வருதுண்ணே. வேற லெவலில் ரோட்டெல்லாம் பார்க்கறதுக்குலாம் இங்கே டைம் இல்லைங்க. அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. எல்லாம் வேற எங்கேயாச்சும் பார்க்கணும் தான் தோணுது. கண்களை கண்ட இடத்துல விட்றதான் நமக்கு வேலையே. பாருங்க சுற்றியே 360 டிகிரியில் பார்க்கலாங்க. அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. இந்த பஸ்ஸுக்கு பின்னாடி போனது தான் தப்புங்க மேலே. ஸோ அங்கே பார்த்து போகிறோம். ஐயோ இருங்க, ரெயின் மோடில் மாற்றலானே நினச்சிட்டு இருந்தேன். போச்சு. இவர் எங்கங்க இதுக்குள்ளே விட்டு அடிக்கிறாங்க? ஓ இது என்னங்க காரு எவ்வளோ கப்பலாட்டு இருக்குது. விஜய் வச்சிருந்தால அது நினைக்கிறேன்டா. விஜய் வச்சிருந்த காருன்னு நினைக்கிறேன்டா. இது இந்த மாதிரி மாடல் காரு. இன்னும் எப்படி ஒரு சொகுசாக சாஞ்சிட்டு வந்துருக்காங்க பார்த்தியா இல்லையா? அப்படியே சோபால BMW பாரு. இது என்ன கார் இங்கே பார்த்தியா இல்லையா? BMW இருக்காங்க இருக்காது. அதெல்லாம் ஒரு மண்ணுக்கு ஆகாத காரு. BMW தான் நமக்கு எப்பயுமே. அட சொகுசு விடுங்க காரு. இதுனா பாருங்க இனோவா இதுதான் டாடா கம்பெனியா? சரி ஃபார்ச்சுனருக்கு மேலே. ஆமாம் ஃபார்ச்சுனருக்கு மேலே தான். இருந்தாலும் BMWக்கு முன்னாடி இது என்னதான் பெருசாக இருந்தாலும் BMWல மட்டி மாடலு, லோ மாடலு. இது டயோட்டால ஹை லெவல் மாடலு இருக்கட்டுங்க. இருந்தால் அந்த ரெண்டு அந்த ஒரு கப்பலுங்கிற. ஆமாம் நல்லா இருக்குன்னா பொய்யா சொல்ல முடியும் நம்ம. சொல்லுங்க அப்போ. மழைகள்லாம் வந்துட போகிறா. இப்போ எதுவுமே தெரில. கேமராவில் தெரியுதானு தெரியல. இப்போ சுத்தமாக எதுவுமே தெரியலைங்க. ஓ கரெக்டாக எதுவுமே நான் எக்ஸைட் பண்ண வந்துருச்சு. பாருங்க எதுவுமே தெரியலைங்க. ஓ மை காட், கரெக்டான டைமுக்கு மேலே ஏறி இருக்கோம். சரியான குஷியாக இருக்கேன் நான். ஓ ஓ சூப்பராக இருக்குங்க. பஸ்ஸு காசு எது கையில்? எதுவுமே இல்லையா? இல்லை பாரு வந்ததுக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணிக்கோ. மழையில் நினைஞ்சுக்கோ. அங்கே ஊர் சைட்லாம் போனால் நினைய முடியாது இந்த மாதிரிலாம். இங்கே பெய்கிற மழையே தனி மழை, ஸ்பெஷல் மழை. பயமாக இருக்குது எனக்கு. என்ன பயம்? இங்கே பெய்கிற மழைலாம் ஸ்பெஷல் மழை. இங்கே பாரு இது ரோடு, அங்கிட்டு பாரு. தயவு செஞ்சு பொறுமையாக மட்டும் போடா. பொறுமையாக போகிறதா? பொறுமை 20 போகிற நீயே பாரு. ஒன்றுமே தெரியலங்க. மை காட், திட்டிலாம் வந்துருந்தா ஒன்று கொட்டுருவோம். அந்த போர்டு எதுவுமே தெரியல. பார்த்துக்கோ. வெறு ஏய் கம்முனு கடை இங்கே உன்னோட அவனை நிற்க சொல்கிறான்டா. ஏன் என்னடா இங்கடா ரோடு தெரியல ஒன்றும் தெரியல. இப்படா போக நீ உங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்தது எதுக்கு? இல்லை வாடா போலான்டா. சரியான வைப்பிட போகிறாங்க பசங்கள்லாம். அதுங்க இங்கே நீ எதுவும் பேசாத, நீ டென்ஷன் ஏற்றக்கூடாது. சந்தோஷமான மூடில் இருக்கிற அண்ணன், வாலிப வயசு. ஓகே சைலண்டாக உன்னை உயிரோடு கொண்டு போய் விட்டுறேன் மேலே. இதுக்கு மேலே ஏதாச்சும் நீ தொணன்னு பேசினாதான் எனக்கு கண்டு இதனது இதாயிருவேன். ஆமாம் உன்னை மேலே போய் இறக்கி விட்டுறேன் உயிரோட. சரியா?
போதும்ல, கீழே போய் பண்ணுண்டா. எங்கிட்ட போய் விட்றேன் நான் மொத்தத்தில் உயிரோட. வா, சரியான பியூட்டிஃபுல்லான இடங்க பாருங்க பாருங்க. அப்பா இந்த கேமராவில் பக்காவது நல்ல இதுக்கு தான் சொல்கிறது, ஃபுல் காம்போ எடுங்க, ஃபுல் கேமரா எடுங்க. டிஜேக்கா எந்த கேமரா எடுத்தாலும் ஒரு பேட்ரி போனாலும் இன்னொரு பேட்ரி இருக்குது, அந்த பேட்ரி போனாலும் இன்னொரு பேட்ரி இருக்குது. அதுக்கு மேலே இல்லை, காசு கொடுத்தா வாங்கணும். பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அண்ணன் ஜீப் அடிச்சு ஓட்டுறாருங்க. இதெல்லாம் மலைங்க, இங்கே பக்கத்துலேயே இருக்கு, எதுவுமே தெரியல பாருங்க எங்களுக்கு. வா வா வா, சரியா இருக்குங்க இந்த நேரத்தில். மணி தண்ணி எத்தனை 4:20 தாங்க ஆகுது. அப்பா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க, உடம்பெல்லாம் நடுங்குது வேறு. இதுக்கு மேலே வீடியோ எங்கேயும் நிப்பாட்டுற மாதிரி தெரில, இருக்க வாய்ப்பே, நான் நிப்பாட்ட மாட்டேன், அப்படியே போட்டோம். என்ன பேசுறதுன்னு தெரில, கை காலெலாம் நடுங்குது. நீங்கள் காட்டட்டா? இங்கே இப்போ நடுங்க மாட்டேங்குது, அப்படியே சாரில் அப்படியே வந்து அடிக்குதுங்க மேலே. மழை வேறு பெய்யுதுங்க. கண்டிப்பாக வால்பாறைக்கு வந்து தான் ஆகணும். செம்மையாக இருக்குங்க. நாளைக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. கண்டிப்பாக கிளைமேட்டு பக்காவாக இருக்கும், தண்ணி வரும்னு நினைக்கிறேன். ஆனால் வால்பாறை இல்லை, நீங்கள் நினைக்கிற அளவுக்கான மழை பெய்யலைங்க. அதாவது என்ஜாய் பண்ணுற அளவுக்கு மழை வருது, நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு. ஒரு நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வீடியோவில். அப்பா சாமி அமைதியாரு, என்னை எதுக்கு நீ பயம் கொடுத்துற? நீ ஏன்னா பஸ் நிற்கிது சருன்னு முறுக்குற. ஏறு தயவுசெய்து, நீ என்னை பயம் மட்டும் கொடுத்தாதேங்கிறேன், நீ என்னை பயம் கொடுத்தாத. உனையெல்லாம் அப்படியெல்லாம் விட்டுட்டு போய் சாத்த மாட்டேன். பாருங்க, இது மாதிரி பின்னாடி உட்காந்துருந்தா நம்மளே கண்ட்ரோல் பண்ணிடுவோம் போது, பின்னாடி இருக்கவங்க பயன்படுத்துகிறாங்க, டிங்கிறாங்க. வால்பாறைக்குன்னா 13 கிலோமீட்டரு, இன்னும் 8 கிலோமீட்டரு. இங்கே பாருங்க, வால்பாறைக்கு 18 கிலோமீட்டர். எத்தனை சரியான கிளைமேட். வா வா வா, பியூட்டிஃபுல்லானதுங்க பாருங்க, எதுவுமே தெரியலைங்க. கண்டிப்பாக இன்னொரு நாள் வரணுங்க வால்பாறை. இந்த இதுலேயும் இந்த டிரைவர் ஓட்டுறாரு பாருங்க, இவ்வளோ ஸ்னோ, இவ்வளோ இதாக இருக்குது, ஆனால் இன்னும் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா? அதாங்க மெயினே, பார்த்து ஓட்டணும். ஆனால் அவரை நம்பி அத்தனை குடும்பங்கள் அதில் உட்காந்துருக்காங்க, கரெக்டாக ஓட்டிகிட்டு போகிறாரு. இந்த சைடில் எந்த ஒரு சேஃப்டி கிட்டும் கூட இல்லை. சுற்றிலாம் அப்படியே ஒரே செடியாக இருக்கும், அது ஒரு சின்ன சின்ன கல் மட்டும் தான் வச்சுருக்கான், அதுலேயும் கேப்ஸ் இருக்குது. நம்ம வண்டியை ஒரு தவறுதலாவோ உள்ளே விட்டாலுமே அப்படியே டைரெக்டாக கமுந்துருவோம். அதனால் முக்கியமாக எல்லாம் ரசிங்க, தப்பு கிடையாது, இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக வந்து இந்த சைடு ரசிங்க. இங்கே பாருங்க, வா சரியாக இருக்குங்க. என்னோடய வாய்ஸ் வச்சா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் இப்போ என்ன ஒரு இதில் இருக்கேன்னு நினைவில், வாய்ஸு பேசவும் வர மாட்டேங்குது, எதுவும் வர மாட்டேங்குது, அப்படி இருக்குங்க கிளைமேட்டு. வா வா வா, சரியான கிளைமேட்டுங்க, சரியான கிளைமேட்டு. ஐயோ, அந்த சைடு ஒரு பஸ் வருது. பைக்கிலலாம் கண்டிப்பாக வந்து பைக்கோட அந்த எப்படி சொல்கிறேன், இந்த பைக்கு ஓட்டிகிட்டு ரசிக்கிறதே ஒரு தனி சுகங்க. கார் எப்படின்னு தெரில, இது வரைக்கும் நம்ம ஃபீல் பண்ணதில்லை. என்னை பொறுத்தளவுக்கு கார் டிரைவர் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவான்னு தெரில, ஆனால் நம்ம வந்து உக்காந்துட்டு நார்மலாக தான் ஃபீல் பண்ண முடியும். இதுனா அப்படியே ஓட்டிட்டும் நம்ம உடம்பே ஒரு ஆக்டிவிட்டாக இருக்குங்க. அதனால தான் இந்த பஸ் இறங்கினா தான் நம்ம இறங்கவே முடியும். பாருங்க எப்படி இறங்கமாக இருக்குண்ணே. ஷோ, நாங்கள் திடீர்னு கீழே இறங்குது, இன்ன வரைக்கும் மேலே தாங்க போயிட்டு இருந்துச்சு. வா, பார்த்தீங்களா, கையெல்லாம் ஈரமாயிடுச்சுங்க, ஃபுல் ஈரமாக இருக்குது. இப்போ நான் இப்போ எங்கே இருக்கோம், நடு மலையில் இருக்கோமா இல்லை எங்கேயாச்சும் ஓரத்தில் இருக்கோமான்னு கூட எனக்கு தெரியாது, அது பாட்டுக்கு போகுது. வீடியோலாம் கண்டிப்பாக சதறிரும் நினைக்கிறேங்க. நம்ம கண்டிப்பாக ஓரளவுக்கு ரீச் ஆகிறோம், கண்டிப்பாக மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓ மை காட்,
மைக்கை ரொம்பவே முக்கியங்க. இந்த வைசரை தூக்கி விட்டுட்டு ஆமாம் இந்த வைசரை அடிக்க விட்டுற வேண்டியதாங்க, வேறு வழி இல்லை. ஓ மை காட். மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. எங்கெங்கேயோ ஆறுனால அடிக்கிறாங்க, ஒன்றும் தெரிய வேற மாட்டேங்குது நமக்கு. அப்பாடி, இந்த பஸ்ஸுக்கு பின்னாடி போனாலே இதாங்க ஒரு பிரச்சனை. இப்போ நம்மளாலே போவோம், நம்மளும் தடுமாறுவோம், அவர் கரெக்டாக போயிடுவார், நமக்கு பின்னாடி வரவங்களும் தடுமாறுவாங்க நம்மளால். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைங்க இந்த ஒரு பஸ்ஸுனால் பஸ்ஸுக்கு பின்னாடி போகிறதுனால. பாடி ஒன்றுமே தெரியலைங்க நமக்கு. ஏதோ ஒரு அளவுக்கு தெரியுது, அப்படியே மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் நான் வேறு. ஆனால் வைசர் ஃபுல்லாகவே இறக்கி விட்டேன். மைக் உள்ளுக்குள்ளே இருக்காங்க, அதனால் எல்லாம் தூக்கி விட்டு தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லைங்க. அது தூக்கி விட்டு தாங்க ஆகணும், ஆனால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அதனால தான் வேறு வழி இல்லை. ஆனால் இவர் வேறங்க பின்னாடி பஸ்ஸு நம்ம சென்டரில் மாட்டிக்கிட்டாங்கிற மாதிரி இருக்குங்க. வால்பாறையில் ஒவ்வொரு இடத்தையும் ரசிக்கலாம் போல இருக்குங்க, எல்லா இடத்தையும் ரசிக்கலாம் போல இருக்குங்க, அந்த மாதிரி இருக்குங்க வால்பாறையே. நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகலான்னு ஒரு ஐடியா இருக்குன்னா, வால்பாறை இப்போ வந்தாச்சு, அதுக்கப்புறம் கொடைக்கானலில் போகலான்னு இருக்காங்க. கொடைக்கானல் போகலான்னு இருக்கோம், பார்க்கலாம். அவங்க என் கையெல்லாம் நனைஞ்சிருச்சு. இதில் எங்கள் ஃபேமிலியெல்லாம் வரேன்னு சொன்னாங்க, அவங்கள கூப்பிட்டு வந்துருந்தோம்னா அவ்வளோதான், ரொம்பவே ரசிச்சிருப்பாங்க, சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. பார்க்கலாங்க, கார் ஒரு நாள் ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு தான் வரணும். நம்மளும் பார்க்கிங் லைட்டு போடலாங்க. இதுக்கு மேலே நான் எதுவுமே இங்கெல்லாம் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைங்க, நீங்கள் பார்த்துட்டு வந்தாலே போதுங்க அந்த அழகை. இதில் நான் என்னங்க வளவலன்னு பேசுகிறது, உங்களுக்கே டென்ஷன் ஆயிடுவீங்க, நீங்களே என்னடா வளவலன்னு பேசுகிறானேன்னு. ஆனால் அந்த மாதிரி இருக்குங்க இடமெல்லாம். மறக்காமல் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தேன்னா அந்த மாதிரி எதுனா ரெயின் கோட்டு பிளாஸ்டிக்கில் தான் இருக்குங்க, அது இங்கே விற்குமா என்னன்னு தெரில எனக்கே. அதை வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு வந்திருந்தாலும் பெஸ்ட்டு தான் உங்களுக்குலாம், ரொம்ப பெஸ்ட்டு. இங்கே பாருங்க, வாவ் வேற லெவலுங்க. வா ஏ சாமி, என்ன அழகு. ஆமாம், இது இறங்குற வழியா இல்லை மேலே போகிற வழியா? ஊர் தான் போய் பள்ளத்தில் இருக்கும். பள்ளத்தில் இருக்குமா? பாருங்க, மழை பெய்யலாம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த நேரத்தில் என்ன சொல்கிறேன்னு தெரில. இந்த வீடியோ மட்டும் ஒழுங்காக எடுத்து எடிட் பண்ணி போட்டனாலே போதும், எனக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும். நம்ம செல்லில் வேறு இதே 4Kலாம் இந்த வீடியோ எடுத்தோன்னா வச்சுக்கோங்க, நம்ம செல்லுக்கு சப்போர்ட் ஆச்சுன்னா வேறு லெவலில் இருக்குங்க. சப்போர்ட்லாம் ஆகாது நம்ம செல்லுக்கு 4Kக்கு. அதுதான் 1800 MPஸே வந்து சப்போர்ட் ஆக மாட்டேது அடிக்கடி. நான் எடிட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. இப்போ செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு வேறு. பேகுக்குள்ளே எல்லாமே இருக்குது, முக்கியமான பொருள். கேமரா வேணுங்க, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த கேமராவை நான் பத்திரமா பார்த்துக்கிட்டானுங்க. அதுக்குள்ளே தான் மொத்தம் இதே இருக்குது. கேமராவை பற்றி ஒன்றும் பயம் கிடையாது, மைக்கு தான் ஒரு பிரச்சனை. கேமரா வந்து வாட்டர் ப்ரூஃபு. பாருங்க, வேறு லெவலில் இருக்குங்க பைசான். ஓ பார்த்தீங்களா? எங்கே சூர்யாவை காணா? வரானா? எப்படி ரசிச்சுட்டே வரியா? அப்படியே ரசி, அவ்வளோதான். இதான் பாரு, இதுக்கு தானே வந்தோம். கையெல்லாம் பாருங்க, அப்படியே வெள்ளை வெள்ளையே ஆயிடுச்சுங்க.
வண்டியெல்லாம் ஃபுல் கூலிங்கில் இருப்பியா? அடே அப்பப்போ நம்ம மைண்ட் வாய்ஸ் வேறு கம்முனே இருக்க மாட்டேங்குது. வண்டியிலேருந்து வேறு மாதிரி சவுண்டெல்லாம் வருதுன்னு மாதிரி சொல்லுதுங்க. அண்ணன் வேறு ஆரன் மேலே ஆறுனா அடிக்கிறாரு. வா அங்கெல்லாம் போய் கரண்ட் காம கட்டி வச்சுருக்காங்க மலை மேலே. கேமராவில் சரியான தண்ணி அடிக்குது. மைக் எதுவும் ஆகாமல் இருந்தால் சரி. ஆண்டு மணிக்கில் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். இருங்க, இந்த பஸ்ஸை கொஞ்சம் முந்தினா தான் உங்களுக்கு வியூவே கொஞ்சம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க. வா 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 செம்மையாக இருக்குங்க. வேறு லெவலுங்க. எதுவும் சொல்கிறதுக்கே இல்லை, குறையே சொல்ல முடியாதுங்க. வாய்ப்பே இல்லை, அந்த அளவுக்கு இருக்கு. வால்பாறை ஒன்று 8 கிலோமீட்டருங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ரோடு, எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணே. வா நின்று ஒரு டான்ஸை போகணும்னு தோணுதுங்க எனக்கு வேற. வா அடடாமல்ல இந்த அந்த சாங் தாங்க போடணும். வண்டியெல்லாம் நனைஞ்சிருச்சுங்க. நாங்கள் மழை இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குங்க. கண்ணில் வேறு விழுது பாருங்க. நீங்களே பாருங்கள். எதுவும் சொல்கிறதா இல்லை. கேமரா மவுண்ட்டு கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வா செம்மையாக இருக்குங்க. இதுக்கு மேலே எங்கேயும் வீடியோவில் கட் பண்ணுறதுக்கு வழியே இல்லை. அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். இப்போ 20 நிமிஷம் எடுத்துருக்காங்க. மறுபடியும் ஆனால் கட் பண்ணிட்டு எடுக்கலாமா? வேறு வழி இல்லைங்க. ஐயோ சரியான மழை பெய்யுதுங்க. ஃபுல்லாகவே நனைஞ்சிட்டோம். எவ்வளோ கண்ணிலே வந்து விழுவுதுங்க துளி எல்லாமே. ஒன்றும் ஃபோக்கஸ் எதுவுமே பண்ண முடியல. காட் எங்களால் இதுக்கு மேலே போக முடியல. மழை பெய்ய வைசரை இறக்கி விட்டோம்னா எதுவும் தெரிய மாட்டேங்குதுங்க. அதுங்க பார்க்கலாம். வைசரை இறக்கணும் ஓரளவுக்கு தெரியுது. ஆனால் அந்த மழை வரதுல எல்லாத்தையும் மறைச்சி இதாகிடுதுங்க. அடி சரியான எக்ஸ்பீரியன்ஸுங்க. கொல்லிமலை போகிறப்ப கூட இவ்வளோ மழை பெய்யல. அங்கே ஓரளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தாங்க ஒரு ஹில்ஸில் மலையில் ஏற்றுறேன். அதாவது ஒரு ஹில்ஸில் மழை பெய்கிறப்பே ஏற்றுறேங்க. அதுவும் வால்பாறையில் இவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், இவ்வளோ ஒரு மெமரிஸ் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சத்தியமாக ஒர்த்துங்க, செம்ம ஒர்த்து. கண்டிப்பாக பசங்களாக வந்துடுங்க. இந்த வீடியோலாம் யார் யார் பார்க்குறேன் அவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. கண்டிப்பாக வால்பாறை போகலாமா வேணாமான்னு இருப்பாங்க சில பேர் இப்போயுமே கூட. அவங்களாம் சொல்கிறேன் கண்டிப்பாக வாங்க. இப்போ இன்னும் இந்த இடத்த ஒன்று கூட சுற்றி பார்க்கல. ஆனால் இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. பாருங்க மூச்செல்லாம் இழுத்துறதா இருக்கு. செம்மையாக இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கிட்டுமே இல்லை. நம்ம வண்டி அப்படியே போச்சுன்னா அந்த சைடு அவ்வளோதான், டோட்டலாக முடிஞ்சுங்கிற மாதிரி. அப்படியே அதனால் ரொம்பவே சேஃபாக ஓட்டுங்க. இந்த மாதிரி மழை டைம்லாம் ரொம்ப ஸ்பீடாலாம் ஓட்டாதீங்க. பின்னாடி உக்காந்துருக்காரு நடுக்கிட்டு வர்றாரு எங்கள் சித்தியோட ஹஸ்பண்டு. சரியாக நடந்துக்கிட்ட எங்கேயாச்சும் நிப்பாட்டுறானேங்கிறாரு. நான் நேரம் மேலே வால்பாறைக்கு போயிடலாம். வால்பாறை போய் என்ன பண்ணுறது, இங்கேயே நிப்பாட்டுங்கிறாங்க. பாருங்க கிளைமேட்டு. நாளைக்கெலாம் நீங்கள் ஏதாச்சும் வால்பாறைக்கு போக இந்த வீடியோ எப்போ வரும்னே தெரியாது வேறு. நீங்கள் ஆடி 18 அன்றைக்கி நான் எடுக்கிறேன். இதெல்லாம் எடிட் பண்ணி போட்டே ஆனுங்க. யாவா சரியான குளிருங்க. ஆல்ரெடி நனைஞ்சிட்டேன் ஃபுல்லாகவே. ஒரு 8 கிலோமீட்டர் தான் சொன்னாங்க வால்பாறை. போய் பார்க்கணும். ஐயோ இருக்கு எதுவும் தெரியாமையே தாங்க போகுது. இன்னும் இப்போலாம் அந்த அதிரப்பள்ளி வால்பாறை டு அந்த அதிரப்பள்ளி ரூட்டில் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. இப்போலாம் போனோம்னா சரியான ஒரு இதாக இருக்குங்க. ஒரு லைஃப் லாங் மறக்க முடியாத ஒரு ரைடாக இருக்கும்.
இப்போயே அப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்க, ஃபால்ஸை பாரு. ஏதோ சின்னதாக போடுங்க. தண்ணி சரியான ஐஸாகிட்டு இருக்கும். 25 போனால் தாங்க கரெக்டாக இருக்கும். வண்டி ஓரளவு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியுது நம்மளால். அங்கே என்ன எழுதிருக்குன்னு கூட எனக்கே தெரியலைங்க. அந்தளவுக்கு வயசு மாறிச்சு. இல்லை மழை வேகமாக வருது. நிப்பாட்டுற எப்போ போய் பவுட்டுவா ஒன்றும் இல்லாமல் ட்ரெஸ் இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக அப்படி நினைஞ்சிக்கிட்டே இருக்கியா? நிப்பாட்டிடலாம். வேற எங்கேயாச்சும் நிப்பாட்டு. இவன் வேற பின்னாடியே வரியா உடனே. ஐயோ, வாங்க போய் விடலாம். அங்கே போகலாம். நாங்கள் ரொம்பவே பேய ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னுமே பண்ண முடியல. நசன் ரொம்ப பேய ஆரம்பிச்சிருச்சு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு vlog பண்ணுறேங்க. சுத்தமாக முடியலைங்க. அதனால் வைசர் ஃபுல்லாகவே இதாகிடுது. அதனால தான் வேறு வழி இல்லைங்க. அங்கே விட்டால் சேஃபாக இருக்குமோ? அவங்க அங்கனே விடுவோம். வண்டி ஆஃப் பண்ணிடலாங்க. சரியான இதாக இருக்குங்க. அப்பா அப்படியே விடு. இல்லை ஓகே இந்த இருங்க. என் ஃப்ரெண்ட் அங்கே நிற்கிறேன். அங்கே நல்லா அங்கே நினைக்கிறேன். ஏய் செம்மையாக இருக்கு. ஆமாம், எப்படி நைட்டு தொடாத எப்படி நைட்டு தூங்குவீங்க, எப்படி நைட்டு தவிர்த்துவீங்க, என்னதான் பண்ணுவீங்க? ஆடுறீங்க மலையில். என்னமோ 12 மணியே வெயில் அடிக்க காஞ்சிரும் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கே நீ ஒன்று புரிஞ்சுக்கோ, இன்னும் ரூமே நம்ம புக் பண்ணல. நினச்சிட்டீங்க என்ன பண்ணுவீங்க பார்க்குறேன். ஆட்டப்புண்டாடுறீங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமைதியார். உன் பின்னாடி திருப்பு. கை தான் சும்மா திருப்பு. ஓகே ஓகே. குளிருது. பாருங்க மழை எப்படி பெய்யுதுன்னு. பால் பால் கொஞ்சம் நேரம் கழிச்சு vlog பண்ணுறேங்க. பாய் பாய்ங்க. வேறு வழி இல்லை. நேராக மறுபடியும் வால்பாறை மேலே ஏற வேண்டியதான். காலையில் எத்தனை 9 மணிக்கு கிளம்பணும். இன்ன வரைக்கும் வால்பாறை ஒன்றும் மேலே ரீச் ஆகலைங்க. பார்த்துக்கோங்க. மழை வந்து எடுத்து விட்டுருச்சு. இப்போ தான் அந்த இடத்துலேருந்து கிளம்புறோம். அது மை காட், சரியான குளிர். எல்லாத்தையும் ஏறுங்க. அதான் சரியான ரேட்டுங்க. 300 ரூபாங்க. இது ஒன்று 100 ரூபாயாமாங்க. ஓகே அதை போட்டுக்கோ. உன் பேகுக்குள்ளே சொருவிக்கோ, அது நினையாது. இருந்தாலும் போட்டுக்கோனா ஸ்டாண்ட் எடுத்து விட்றா. போயிட்டியா? உக்காந்துட்டியா? அவ்வளோதாங்க. சார்ஜரு இதில் இல்லை. கோபுரோவில் சுத்தமாக இல்லை. நின்றுட்டு இருந்ததுக்காச்சும் போட்டிருக்கலாம். எங்களுக்கு அந்த மைண்ட் செட்டே வரல. தேவையில்லாமல் இந்த ஒரு இது மிஸ் பண்ணிட்டேங்க. சான்ஸை பயன்படுத்தி சார்ஜர் போட்டிருந்தோன்னா பரவாயில்ல. வெறும் 30 இருக்குது. அது வரைக்கும் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இப்போ தான் இந்த இடத்தொட்டே காலி பண்ணுறோமே. வால்பாறை இன்னும் 5 கிலோமீட்டர் தான் அவங்க. ரொம்ப பொறுமையாக தான் போய். ஆனால் குளிர் ரொம்பவே பாடியே நடுங்குது. கிளைமேட்டு தாங்க. இப்போ 2-3 நாளே மழை பெய்தாமாங்க இங்கே. இங்கே ரூம் ஸ்டேக்கெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன், இவ்வளோ காசு வரணும் எதிர்பார்க்கலைங்க. எல்லாம் எவ்வளோ கேட்குறாங்கன்னா 2500 2 ரூபா கேட்குறாங்க. மனசாச்சும் இல்லாமல் ஒரு நைட். இப்போ போய் நாங்கள் இப்போ மணி எத்தனை 5:40ங்க கரெக்டாக. இப்போ போயிட்டு நான் காலையில் நேரமே எடுத்துக்கிறோங்கிறோம்.
ஒரு 2000 ரூபா கண்டிப்பாக ஆயிரும்ப்பா அப்படிங்கிறாங்க. இவ்வளோ காசு கொடுத்து நம்ம ரூம் எடுக்கிறதுக்கு பெட்ரோலை போட்டுட்டு நம்ம கீழே நைட்டோட நைட்டாக இறங்கினாலும் இறங்கலாம், மனையில் நனைஞ்சிட்டு கூட ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. சும்மா போய் ஒன்றுமே பண்ண போகிறதில்லைங்க. ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு உட்காந்தா இருக்க போகிற வீடியோ எப்படி எடுத்தோம் பார்க்க தான் போகிறேன்னு தவிர வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல நானும். அதுக்கு போய் 2500 ரொம்ப ஓவர். 2500 கேட்கலாம் வாங்க. அநியாயம். இங்கே இருக்காங்க எல்லாம் சரியான சம்பாதிக்கிறாங்க. ரூமெல்லாம் எடுத்து தங்கவே கூடாதுங்களா, அவ்வளோ காசுங்க சாமி. அவனும் இந்த மாதிரி எங்கேயாச்சும் போய் படுத்துற வேண்டியதான் பஸ் ஸ்டாப்பை பார்த்து. அப்படியே ஆனால் ஒருத்துங்க வரது கிளைமேட்டு அந்த மாதிரி கிளைமேட்டுங்க. பா வா வா பா பாருங்க வால்பாறை 5 கிலோமீட்டர் இன்னும். சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இவ்வளோ அழகாக இந்த விலாகு இந்த ரொம்ப சந்தோஷத்தோடு எடுத்து சந்தோஷத்தோடய ரொம்ப முடிக்கிறேன். எடுத்த சந்தோஷத்தோடு முடிக்கிற சந்தோஷம் வீடியோ எடுத்து முடிக்கிறது ரொம்பவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதான் இருக்குங்க. இங்கெல்லாம் வந்து செடியெல்லாம் கட் பண்ணி வளர்த்துறாங்கன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், கட் பண்ணுவாங்களா ஒரு இது மூலிமா? செம்மையாக இருக்குங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்களா எந்த ஒரு சேஃப்டியுமே இல்லை. விட்டிங்கன்னா அவ்வளோதான், நேராக போய் குப்பரை கடிச்சு விழுந்துருவீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே பொறுமையாக வர பாருங்க. 30லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எதுவும் போடவும் இல்லை ஒரு சேஃப்டி கீட்டி. அவ்வளோ பக்கமாக இருக்குங்க. பெட்ரோல் வேறு மேலே இருக்குமாங்க வால்பாறையில் போகணுன்னு. அதுக்கு வேறு போகணுங்க. இப்போதைக்கு எவ்வளோ செலவாயிருக்குன்னா எனக்கு மட்டும் கரெக்டாக ஒரு 1000 ரூபா தான் இப்போதைக்கு என்னோடய கணக்குப்படி ஆகிருக்குங்க. ₹1000 வண்டிக்கு மட்டும் தான். அதுக்கப்புறம் ஒன்றும் ஃபுட்டே சாப்பிடவே இல்லை பெருசாக. எல்லாம் அந்த டீ வடை இதெல்லாம் சூடாக சாப்பிட்டு நாங்கள் வந்து எதுவும் சாப்பிடாம விட்டுட்டோங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சாமி, வேறு லெவலில் இருக்குங்க. வால்பாறை தாங்க. இருக்கிற வரைக்கும் எடுக்கிறேங்க வீடியோ. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் கடையில் சார்ஜ் போட்டு தான் இது பண்ணலாம். ஓ எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே நம்ம இருக்கு படகா, எங்கே போகிறது? ஆல்ரெடி நாங்கள் மிதக்கிற மாதிரி தான் இருக்கிறோம். நாங்களே மிதந்துட்டு தான் இருக்கிறோம். ரூட்டெல்லாம் அந்த மாதிரி இருக்குங்க உண்மையாலே. இதுக்கப்புறம் அந்த வால்பாறை டு அதிரப்பள்ளி ரோடும் பூட்டிடுவாங்க. இந்நேரம்லாம் பூட்டியிருப்பாங்க. அங்கெல்லாம் அலோடே கிடையாது இதுக்கு மேலாம். 4 மணியோட க்ளோஸ் ஆகிரும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே அவ்வளோதான். நம்ம எங்கே போகிறதுனே தெரியல. அடுத்தடுத்தது போனோம் தான் பார்க்குறோம். ஆனால் போவோமான்னு தெரில எங்களுக்கு. இல்லை இங்கே இப்போதைக்கு கன்ஃபார்ம் பிளான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே சுற்றிட்டு நாளைக்கு காலைல சுற்றி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படியே கிளம்பலாம். முன்னதுக்கு எந்த ஃபால்ஸ் எதுவுமே தொட்டு கூட பார்க்கல. ஒன்றும் அது சரி எட்டி கூட பார்க்கலைங்க. போகிற வழியிலே எல்லாத்தையும் பார்த்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுக்கவே மணி கிட்டத்தட்ட 5:45 ஆயிடுச்சுங்க. இப்போ இதெல்லாம் யாரோட இடம்னு தெரியலாம்.
அவங்க இடத்துல போட்டிருக்காங்களா இல்லை பொது இடத்துல இது மாதிரி போட்டிருக்காங்களான்னு தெரிலங்க. வீடு சரி எல்லாமே இதே தாங்க இருக்குது இங்கே. வேறு எந்த செடியுமே பார்க்க முடியல அதிகமாக. $1500 போட்டிருந்தா கம்முன்னு இருந்துருப்பானுங்க பையன். இப்போ பயப்பட தேவையில்ல. இன்னும் மேலே போய் பெட்ரோல் பங்கு இருக்குது, எங்கே இருக்குன்னு தெரியல, தொலைவும் அதெல்லாம். இங்கே எல்லா கடைக்கும் ஒய்ஃபை வச்சுருக்காங்க. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஜிபே பண்ணுறதுக்கெலாம். சில கடையில் மட்டும் இருக்க மாட்டேங்குது. எல்லா கடையிலும் ஒய்ஃபை. நான் இதை நினச்சி ரொம்ப ஒரு சந்தோஷம் பட்டேன். பரவாயில்ல அப்படின்னு கையில் அக்கௌண்ட்டில் இருந்த ஒரு $400 கையில் வாங்கிக்கிட்டாச்சுங்க ஒரு வழியாக. வேலை முடிஞ்சிச்சு. இன்னும் வால்பாறையே போகல. அது எங்கேயும் அங்கே போனதோ இதெல்லாம் கேட்பாங்க வேறு. அது என்னது உள்ள என்ட்ரி ஆனால் அது ஒன்று கேட்பாங்க வேறு. வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இதான் வால்பாறைன்னு நினைக்கிறேங்க. பார்த்தீங்களா ஒரே வீடு காட்டேஜாக இருக்கா. வா சரியான ஒரு இதுங்க வியூங்க. அடி இங்கெல்லாம் வேறு கொடுத்து வச்சுருக்குங்க. உண்மையில சொல்ல போனால் கொடுத்து வச்சுருக்கணுங்க. எதுவும் இந்த மாதிரி டைம்லாம் வர்றதுக்கு ஃபஸ்ட் டைமு வந்து நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டுங்க. மழையில் நனைஞ்சிட்டு ரொம்ப சந்தோஷம் நமக்கெல்லாம். பா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பார்த்தீங்களா எப்படி இருக்குண்ணே இடம்லாம். எல்லாம் மழை ரொம்ப ஹைட்டாக இருக்குது. இதில் என்னத்துக்கு பொறுமை? நம்ம டயர்லாம் வலிக்கூடாது. ஓ ரூமுக்காண்டி கேட்குறாங்க பார்த்தீங்களா வெளியே நின்று. அவ்வளோதான், இதான் வால்பாறை. எல்லாம் ரூமுக்காண்டி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே எங்கே போகிறதுனே தெரில நமக்கு. அதான் அதான் எனக்கே தெரில. 84 சோலையார் அணை நிறையா அணை இருக்குது ப்ரோ. எல்லாம் ரூமுக்கே கேட்குறாங்க. ஏங்க இத்தனை பேர் ரூமு கற்றுவாங்களா? ரூம்ண்ணா ஏன்னா ரூம் பார்க்கலாமா இல்லை எங்கேயாச்சும் தங்கிக்கலாமா? நீங்கள் பிளான் ஏதாவது பண்ணுங்க ப்ரோ. எங்கே ப்ரோ வால்பாறையை தாண்டிட்டீங்க ப்ரோ? அந்த நாய்க்கு அந்த நாய்ட்டு இருந்து செல்லுவாங்க. அவனுக்கு என்ன ப்ரோ தெரியும்? சின்ன பையன் ஒன்று கூட தெரியாது. அவன்கிட்ட செல்லுவாங்க. இந்த பையன்ட்டு அவன்கிட்ட செல்ல மாட்டுவாங்க. உன்னோட செல்ல மட்டும் கூறா. வியூ பார்த்தீங்களா எப்படி இருக்குண்ணே? வெயிட்டாக இருக்குங்க. அப்பா இவ்வளோ பெரிய மலையா சாமி. இங்கே இரு. பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குன்னு மட்டும் பாரு. வாய்ஸ் இருக்கும்ல. டயர் பொசுங்குது ப்ரோ. வந்துட்டு எங்கே இரு நீ? இங்கே பாரு ஒன்றும் இல்லைடா இது. அட வண்டா பெட்ரோல் பங்கு மட்டும் போடு. பெட்ரோல் பங்கில் போய் தங்கிக்கலாம்.